நமக்கும் தொழிலாளிகளுக்குமான உறவு இடைவெளி அதிகமாச்சு. அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளாமல் நாம் முன்னேற முடியும். அந்த உண்மையை ஒற்றுக்கொள்ளாமல் நாம் வளர்ச்சி அடைய முடியும். அந்த உண்மையை ஒற்றுக்கொள்ளாமல் நாம் நம்பர் 1 ஸ்டேட்டஸ் நிக்க முடியாது. நாம நம்பர் 1 ஸ்டேட்டஸ் நிக்கிறதுல இது இன்னும் 6 மாசமா ஒரு விஷயம்ன்றதா கதை தலைப்பட்டு 2026 வரையும் தான் இது. 2027ல நம்பர் 1 ஸ்டேட்டஸ் சிஐடிவா வேறு சங்கமா என்ற கொஸ்டின் மார்க் இப்பவே சொல்லிடுறோம். உங்களுக்கு இன்னைக்கு கணக்கெடு பண்ணி பாருங்க. உங்க மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கிற நிரந்தர ஊழியர்கள் எண்ணிக்கை அவைலபிள் ஸ்டாஃப்ல நீங்க வாங்கின சந்தாவை கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்க நீங்களே பார்த்து நான் சொல்ல வேண்டியதில்லை. நாங்க பர்சன்டேஜ் போட்டு பலமுறை செயற்குழு அறிக்கையில் வச்சிருக்கிறோம். இனிமேல் மண்டல கூட்டத்தை அந்த பர்சன்டேஜ் போட்டு வைக்க சொல்ல போறோம். அந்த அவைலபிள் ஸ்டாஃப் எடுத்து கொடுத்துறோம். எப்படி கணக்கு போறேன்னு சொல்லிடுறேன். அந்த அடிப்படையில் தான் நமக்கு சங்க பணிகள் வரணும். மண்டல செயலாளர் என்பவர் மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கிளைகளில் ஒரு சின்ன குட்டி பொதுச் செயலர். இந்த வார்த்தையை போன மண்டல கூட்டிலே பயன்படுத்த ஒரு குட்டி பொது இந்த மண்டலத்துக்கான ஒரு குட்டி பொதுச் செயலர். இப்ப மாநிலத்தில் நாங்க எப்படி அறிக்கை வைக்கிறோமோ, எப்படி விவாதிக்கிறோமோ, எப்படி நிறைகுறைகளை சொல்றோமோ அனைத்திலும் தலையீடு செய்யணுமா, அனைத்தையும் மண்டல செயலாளர் தலையீடு செய்ய வேண்டும். மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கிற மாநில நிர்வாகிகள் தலையீடு செய்யணும். கிளைகளுக்கு பொறுப்பானவர்கள் தலையீடு செய்யும். கூட்டம் கூட்டுவது மட்டுமல்ல, உள்ளே கீழே இறங்கி பிளஸ் மைனஸ் அனைத்தையும் அலசி ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் நடவடிக்கை எடுப்ப சுதந்திரமான அனைத்து ஏற்பாடு மண்டலத்துக்கு உண்டு. மண்டலத்தை கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து அமல்படுத்துங்க. கிளை கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து அமல்படுத்துங்க. இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனால் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அது கூட்டத்தின் முடிவாக மாற்றம். ஒருவர் இருவரின் முடிவாக இதை மாறக்கூடாது என்பதுதான் நாம் வழிகாட்டக்கூடாது. அந்த வகையில் மண்டல செயலாளரும் அந்த மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கிற மாநில நிர்வாகிகள் அந்த பணியை தொடர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு தொடர் பல விஷயங்கள் இருக்கு. ஊதியூருக்கு போவதற்கு முன்னாடி நான் 1-2 விஷயங்கள் நினைவுபடுத்த. பிப்ரவரி 12 வேலை நிறுத்தம் மிக பலவீனமான வேலை நிறுத்தம். பிப்ரவரி 12 வேலை நிறுத்தம் அதை ஒட்டிய பணிகள் பலவீனமான பணிகள். அப்புறம் அறப்போர் இயக்கம் அறவழி போராட்டம் பண்ண 11ஆம் தேதி அதுவும் ஒரு பலவீனமான போராட்டம். இப்படி யோசிப்பார்களா? ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடந்தா ஒரு எஸ்சி ஆபீஸ்ல இல்ல ஒரு டி ஆபீஸ்ல இல்ல ஒரு மையப்பகுதியில் கூட்டம் போட்டு ஒரு மாலை நேர ஆர்ப்பாட்டமோ இல்ல தர்ணாவோ பண்ணா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம். நான் இங்கன்னு இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே இந்த எண்ணிக்கை குறைந்திருக்குது. இங்கேயும் குறைந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஓய்வு பெற்று போயிட்டாங்க அப்படி காரணங்கள் சொன்னாலும் கூட அதில் ஒரு பகுதி தான் உண்மை இருக்கு. முழு பகுதி உண்மை கிடையாது. என்னன்னா நமக்கும் தொழிலாளிகளுக்குமான உறவு இடைவெளி அதிகமாச்சு. அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளாமல் நாம் முன்னேற முடியும். அந்த உண்மையை ஒற்றுக்கொள்ளாமல் நாம் வளர்ச்சி அடைய முடியாது. அந்த உண்மையை ஒற்றுக்கொள்ளாமல் நாம் நம்பர் 1 ஸ்டேட்டஸ் நிக்க முடியாது. நாம நம்பர் 1 ஸ்டேட்டஸ் நிக்கிறதுல இது இன்னும் 6 மாசமா ஒரு விஷயம்ன்றதா கதை தலைப்பட்டு 2026 வரையும் தான் இது. 2027ல நம்பர் 1 ஸ்டேட்டஸ் சிஐடிவா வேறு சங்கமா என்ற கொஸ்டின் மார்க் இப்பவே சொல்லிடுறோம். உங்களுக்கு இன்னைக்கு கணக்கெடு பண்ணி பாருங்க. உங்க மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கிற நிரந்தர ஊழியர்கள் எண்ணிக்கை அவைலபிள் ஸ்டாஃப்ல நீங்க வாங்கின சந்தாவை கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்க நீங்களே பார்த்து நான் சொல்ல வேண்டியதில்லை. நாங்க பர்சன்டேஜ் போட்டு பலமுறை செயற்குழு அறிக்கையில் வச்சிருக்கிறோம். இனிமேல் மண்டல கூட்டத்தை அந்த பர்சன்டேஜ் போட்டு வைக்க சொல்ல போறோம். அந்த அவைலபிள் ஸ்டாஃப் எடுத்து கொடுத்துறோம். எப்படி கணக்கு போறேன்னு சொல்லிடுறேன். அந்த அடிப்படையில் தான் நமக்கு சங்க பணிகள் வரணும். ஏன் இந்த விஷயத்தை ஆரம்பத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னா 4 சட்ட தொகுப்புகள் அமலாயிடுச்சு. இந்த 1ஆம் தேதி கருப்பு பேட்சி அது 2 நாள் 3 நாள் முன்னாடி சொன்னோம். அந்த இயக்கத்துக்கு இதான் நிலை. எப்படி தொய்வா இருக்குதோ, எப்படி நாம் நினைத்த மாதிரி இல்லையோ அதே மாதிரிதான் ஏப்ரல் 1 பிப்ரவரி 12 இயக்கம் எப்படி நடந்தோம்னா குறைந்தபட்சம் 40,000 பேர் கலந்து குறைந்தபட்சம் 40,000 பேர் கலந்துருக்கணும். அட கலக்கல 13,000 பேர் நாம தனியா சீட்டு மட்டும் கால் கொடுத்திருந்தாலே ஒரு 10 நாள் 20 நாள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலே நாம 15,000 பேர் தட்டிருக்கோம். அப்ப எங்க கோட்டை விட்டுறோம்? நம்ம தோழர்கள் மத்தியில் ஜேசி பற்றி ஒரு மிகப்பெரிய பிரம்மை இருக்கு. அந்த பிரம்மையை நீங்க விட்டுடுங்க. ஒட்டுமொத்த சந்தால 2024க்கும் 2025க்கும் 163 சந்தா இஃபார்ம் கொடுக்கும்போது பிளஸ் இஃபார்ம் கொடுத்து முடிச்சிட்டோம். இஃபார்ம் கொடுத்து முடிச்ச பிறகு இப்ப 150 சந்தா கொடுத்து முடிச்ச பிறகு 150 சந்தா மாநிலமை இன்னும் கொஞ்சம் வரும்னு வச்சுங்களேன். அப்படின்னா அர்த்தம் அதுக்கு குறித்த நேரத்தில் ஊழியர்கிட்ட போட்டு சந்தாவை வாங்கி முடிக்கணும் என்ற ஏற்பாடு நம்ம தோழர்கள் மத்தியில் இல்ல. பெருவாரியாக ரீச் ஆகாத தொழில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் நிஜம். அப்ப ரீச் ஆகாத தொழிலாளிகளை ரீச் பண்றதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். கோட்ட குழுக்களை வலுவாக கட்டணும். அடுத்த செயற்குழு முடிவு பண்ண போறோம். கோட்ட குழு இருக்குதா இல்லையா, செயல்படுதா இல்லையா, கோட்ட குழு என்ன? இந்த கோட்ட குழுவை கட்டாம நான் சங்கம் நடத்துறேன்னு சொன்னால பொய்ங்க. நான் சொல்றேன், நீ கோட்ட குழுவை கட்டாம நான் வலிமையா ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொய். இந்த பொய் எவ்வளவு நாளைக்கு சொல்லிக்கலாம், மாறு தட்டிக்கலாம். ஆனா அது நிஜம் கிடையாது. ஏன்னா கோட்ட குழுக்கள் தான் கிளையோட வலிமை, கிளையோட வலிமை தான் மண்டலத்தோட வலிமை, மண்டலங்கள் வலிமை தான் மாநிலத்தோட வலிமை. கீழே இருந்தா உங்களுக்கு சர்க்கிளுக்கு சர்டி கிடைப்பார், செக்ரட்டரி கிடைப்பார், தலைவர் கிடைப்பார், கொள்ளர் கிடைப்பார். டைரக்டா யார் கிடைப்பா? 1-2 கிடைக்கலாம். டைரக்டா வரவங்க கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? களத்தில் சிக்கல் இருக்கு. அப்போ
கோட்ட குழுக்களை நமது அமைப்பு விதிகள் சொல்லப்பட்ட அடிப்படையிலோ இல்ல கூடுதலா உங்களுக்கு தேவை என்ற அடிப்படையில கூட கோட்டக்குழுவை பலப்படுத்த வேண்டும். மண்டல செயலாளர் பிரதானமான வேலைகள் அது ஒண்ணு, கிளை செயலாளர் பிரதானமான வேலை அது ஒண்ணு. நீங்க கோட்டக்குழு வலிமையாக கட்டாமல் எனக்கு சங்கத்துக்கு ஆள் வரல, இயக்கத்துக்கு ஆள் வரல, சந்தா வரல, அது வரலன்னு தான் சொல்ல முடியும். வரமாட்டாங்க. ஏன்னா கோட்டக்குழு இல்லாத இடம் என்பது வீடே இல்லாத இடம், ஒரு ஓட்டதான். ஓட்டைக்குள்ள குத்திரம் பண்ண முடியும். தயவு செய்து இந்த உண்மையை புரிந்து கொண்டு கோட்டக்குழுக்களை வலிமையாக கட்டுவதற்கான ஏற்பாட்டை பண்ணணும். இன்னும் ஒரு பிரதான கடமை இருக்கு. நம்ம மண்டல கூட்டங்கள் இனிமேல் கூட்டினால் மண்டல கூட்டங்கள் முதல் 1 மணி நேரம் அல்லது 45 நிமிடம் கட்டாயம் தொழிற்சங்க வகுப்பு இருக்கும். அது அரசியல் சார்ந்திருக்கலாம், நிர்வாகம் சார்ந்திருக்கலாம், இல்ல அந்த காலத்துல ஒரு முன்னுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மண்டல குழு கூடுகின்ற அன்னைக்கு முதல் 1 மணி நேரம் அதற்கான ஒரு தொழிற்சங்க வகுப்பு கட்டாயம் தேவை. தேர்தல் பணி நிதி மாவட்டத்தோடு இணைந்து எல்லாம் பரவாயில்ல சொல்லிருக்கு. இந்த தேர்தல் பணியில நீங்க சொல்லிருக்க எண்ணிக்கை என்பது 5, 10, 12 அந்த இடத்துல மட்டும் ஒரு 20 அப்படின்ற எண்ணிக்கை பேசி பாருங்க. ஒரு கிளையில நமக்கு வந்து 600 சந்தா இருக்கும். நிர்வாகிகள் எடுத்துக்கலாம், நிர்வாகி 30 பேர் இருக்கல, போட்டது இணையத்துறை நிர்வாகிகளை சேர்த்தா ஒரு இன்னொரு 30 வரும்ல, 60 பேர். சரி 10 பேர், ஒரு 50 பேர் போய் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல. நம்ம நினைச்சா 50 பேர் நம்மளால கொண்டு போய் வேலை செய்ய வைக்க முடியல அப்படின்னாலுமே நாம் எப்படி பார்க்கணும்னா, நமது தொழிலாளி வர்க்கத்தின் தலைவர்களாக மாற இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தொழிற்சங்க அரசியலும் புகுத்தல, நமது பொது உடைமை அரசியலும் இது மிகப்பெரிய பலவீனம். ஞாபகம், இது ஓட்டுல மட்டும் நிக்காது. அந்த ஓட்டு மட்டும் இல்ல, நாளைக்கு ஈபியில் அங்கீகார தேர்தல் நடத்தினா அந்த அங்கீகார தேர்தல் ஓட்டு தக்கத நாம சொல்லுவோம். இப்போ 17,000 நிரந்தர ஊழியர்களுடைய 17,000 ஆல்மோஸ்ட் வச்சுங்களேன். இன்னொரு 5,000, 6,000 வந்து 24,000, 6,000 ஒப்பந்த விட்டுருங்க, அது ஓட்டு கிடையாது. 4,000 பேர் சந்தை கட்டல. ஞாபகம், அவங்க களத்தில் போராடினாங்க, மறியல் பண்ணாங்க, நம்மளோட ஜெயிலுக்கு வந்தாங்க, சந்தா கட்டல. சந்தா கட்டலன்ற அவர்கள் குறை மட்டும்தான். கேங் கூட சந்தா கட்டல, இல்ல வேற ஒரு ஊழல் சந்தா கட்டல. பொதுவாக தொழிலாளி சீட்டு சங்கத்தை சந்தா கட்டி இருந்தவர்கள் அடுத்த ஆண்டுகளில் சந்தா கட்டாமல் போனாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சந்தா கட்டாமல் போனவர்கள் மட்டுமே காரணம் கிடையாது. நமது தொழிற்சங்க நடவடிக்கையில் இருக்கக்கூடிய பலவீனமும் அணுகுமுறையும் போராட்ட குணமும் இன்னும் பிற உள்ளுக்குள்ள இருக்கிற பல்வேறு விஷயங்கள் தான் அதுக்கு காரணம். மாநில மையம் கூட காரணமா இருக்கலாம், ஆனா அது 100%, 5%, 10% வித்தியாசம் வரும். மிக மிக முக்கியமாக அணுகுமுறையாக நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். யூடியூப் சேனல் போட்டுக்குமா, இது போகும்போது வாங்கிக்கிங்க எல்லாரும். இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யூடியூப்ல நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். குறிப்பா கூட இந்த வீடியோ போன எடுத்து கட் பண்ணி தேவையான ஐட்டங்கள் மட்டும் வீடியோவை பதிவேற்றம் பண்ணும். இங்க வந்தது 40-50 பேர். இந்த வீடியோ யூடியூப்ல போட்டோம்னா 2,000 பேர், 3,000 பேர், சிலது 5,000 பேர், 10,000 பேரோட சில நேரங்கள் பார்க்கலாம். சென்றடையாதவர்களுக்கு நமது கருத்தை கூட்டு சேர்ப்பதற்கான இந்த சோசியல் மீடியா. சென்றடையாதவர்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நமது கருத்து போய் சேராத இடங்கள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பதிவு போட்டுட்டே வராங்க. பதிவு போட்டவற்றில் சொல்றாரு, சங்கம்னா அது சிஇடி தான், சங்க நடவடிக்கைகள்னா அதுக்கு தாய் சங்கம் சிஇடி தான் அப்படின்னு சொல்றான் ஒருத்தர். அவர் நம்ம சங்கம் மெம்பரா எனக்கு தெரியாது. அவர் பாக்குறாரு, வீடியோ பாக்குறாரு, அவர் சில கருத்து பிடிச்சிட்டு தம்ஸ் அப் போறாரு, சிலது கமெண்ட் போடுறாங்க, நிறைய பேர் போடுறாங்க. அப்போ நம்ம விட்டு விலகி இருக்கிறார்கள், பலர் விலகி இருக்கிறாங்கல்ல, விலகி இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவான்னா சிஇடி சங்கம்னா சங்கம்னா சங்கம், அதை தாண்டி சங்கம் நடத்துறதுக்கு கரெக்டா நடத்துறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க பேர் இருந்துச்சு. சிஇடி சங்கம்னா வந்தாங்க, அப்படிதான் உள்ள வராங்க. இப்போ இருக்கிறோம் உள்ள வந்த பிறகு நமது அணுகுமுறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை காரணமாக வந்தவங்க வெளியே போடுறாங்க. வெளியே போனவனே இப்ப சொல்றான், என்னன்னு சொல்றான், சங்கம்னா நீங்க தாங்க அப்படின்றான். அப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க லிங்க் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நாம் தொடர்ச்சியாக இந்த சிஇடி சங்கத்துடைய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, வளர்ச்சியை கொண்டு போவதற்கு நாம் நிறைய மாற வேண்டியிருக்கு. அணுகுமுறைகள் மாற்றம், சங்க நடவடிக்கைகள் மாற்றம், போராட்ட குணத்தில் மாற்றம், ஆர்கனைஸ் பண்றதுல மாற்றம், நிறைய மாற்றங்களை சந்திக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம அப்டேட் பண்ணிக்கலன்னா நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். இன்னொன்னு பின் பாயிண்ட் சொல்றேன், இந்த ஊதிய உயர்வுல பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க, நம்ம தோழர்கள் சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஆபீசர் தான் பெரும்பான்மையா அனைத்து சங்கம் கிளாஸ் 1 கிளாஸ் 2 பத்தி தான் போக்கஸ் பண்ண. நாம ஆரம்பத்தில் இருந்து ஒர்க்கோடு பேச்சுவார்த்தை டிசம்பர் மாசம் நடக்குது. அந்த ஒர்க்கோடு பேச்சுவார்த்தையில அப்பொழுது சொல்றோம் ஒர்க்கோடு தேவையில்லைன்னு சொல்றோம். தேவையில்லைன்னு சொன்ன பிறகுதான் ஒர்க்கோடு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது கிராஜுவேஷன் பேசலாம்னு சேர்ந்து நம்ம ஆணித்தரமாக அன்றிலிருந்து கேங்மேன் பேசுறோம், கான்ட்ராக்ட் லேபர் பேசுறோம், 17 எல்லாம் பேசுறோம், தொடர்ந்து பேசிட்டோம். கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கு ஊதிய ஒரு இல்லைன்னு ஆல்ரெடி சேர்மன் சொல்லிட்டாரு. அது இல்லைங்க, கஷ்டங்க அப்படின்ட்டு, கஷ்டம் இல்லைன்னு கஷ்டம் அப்படின்ட்டு. கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கு ஐக்கிய சங்கம், எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் எல்லாரும் ஒரு கூட்டம் நடக்குது. இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆபீஸ்ல ஒரு கூட்டம் நடக்குது. கூட்டத்துல பேசுறாங்க, கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கு ஊதிய ஒரு இல்லை என்று சொன்னால் ஊதிய ஒரு ப்ரொபோசலே முன்வடிவத்தையே வாங்கக்கூடாது என்று முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க. அந்த கூட்டத்துல அந்த முடிவை முன்மொழிஞ்சு பேசினது இன்ஜினியர்ஸினுடைய பொறுப்பாளர் கல்யாண சுந்தரம், மனோகரன், சங்கத்துடைய இவரு சம்பத்து, கூடுதலாக இவர் சேக்கடாரன் பேசுறாங்க.